இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. பொட்டி படுக்கையோட வந்துட்டான் ராட்சசி. அடட வாங்க சம்மந்தி, என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. அட வாங்க சம்மந்தி. ஆ வாங்க வாங்க. வணக்கம் சம்மந்தியே. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் பானு கூப்பிடுற மறுவாதை இல்லாம இருந்துச்சு. ஆனாலும் நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்னா அதுக்கு என்ற பொண்ணு தானுங்க காரணம். பொண்ணை கொடுத்துட்டேமேன்னு தலை குனிஞ்சு நிக்கிற வம்சம் இல்லைங்க என்ற வம்சம். பொண்ணை கொடுத்துட்டாலும் தலை நிமிர்ந்து நிக்கிற குடும்பத்துல பிறந்தவ தானுங்க இந்த அம்பரம்பாளையம் பரமேஸ்வரி. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு தான் அந்த மறுவாதை தெரியலனாலும் ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்களா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தானுங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானுங்க. எங்க வீட்லயே இருக்கலாம்னு வந்திருக்கீங்க. விருந்தாளின்னு உங்க மனசுல நினைச்சுக்காம இத உங்க கூட நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. மா கற்பகா, கற்பகா உன்ற அம்மா வந்திருக்காங்க பாரு. ஏனுங்க மாமா? அம்மா வாங்கண்ணே. மா எப்பமா வந்தீங்க? இப்பதான் கண்ணு வந்தேன். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கிறீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். என்னமோ என்ற பொண்ணை பத்தி பெருசா சங்கடப்பட்டீங்கல்ல. இப்ப பாத்தீங்கல்ல புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனதும் என்னையே தூக்கி போட்டா. என்ன இருந்தாலும் தொப்புள் கொடி உறவை விட தாலி கொடி உறவு தான் பெருசுன்னு காட்டிவிட்டால. எங்க போராத காலம் கொஞ்சம் மனக்கசப்புல இருந்துட்டோம். இப்போ அப்படி இல்லைங்க, சந்தோஷமா தாங்க இருக்கும். கற்பகம், ஏமா அம்மா இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ளார கூட்டு போ. சரிங்க மாமா. மா வாமா. நில்லுகண்ண. உன்ற மாமனாரு நமக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரா கண்ணு? இல்லைங்கம்மா. வாக்கு கொடுத்தாரா? என்னது? எனக்கு சம்மந்தி மாப்பிள்ளை ஏதோ கேக்குறாரு. அவர் கேக்குறத பார்த்தா நீங்க என்கிட்ட பேசின விஷயம் எதுவும் தெரியாது போல் இருக்குது. ஏங்க இருப்போம் இங்க யாருக்கும் எதுவும் தெரியாதா? தெரியாதுங்கம்மா. சரிதான். நான் என்ன வீடு வாசல் இல்லாம இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கேன். இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு எதிர்பார்த்து தான் இங்க வந்திருக்கேன். ஏனுக்கு பண்ணையார சொல்லும் செயலும் ஒண்ணுன்னு சொன்னீங்க, சொல்லு செயலும் மாறலையே. என்னப்பா சொல்றாங்க அவங்க? நீங்க என்னப்பா சொன்னீங்க? என்ன செய்யாம விட்டீங்க? எனக்குப்பா இவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. அதாவது மாப்பிள்ள உங்க அப்பா உங்ககிட்ட சொல்ல தயங்குறாரு போல் இருக்குது. என்ன நடந்துச்சு நானே சொல்றேனுங்க. பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முத நாள் உங்க அப்பா என்ற வீட்டுக்கு வந்தாருங்க. டேய் என்னடா சொல்றாய்வா?
இவ வீட்டுக்கு நீ போனியா? ஆமா. வீட்டுக்கு வந்த மனுஷன் என்ற பொண்ணை கூப்பிட்டு, அம்மனி பஞ்சாயத்துல நீ சொல்றத வச்சுதாம்மா என் குடும்ப கௌரவதையே இருக்குது, அதனால என்ற புள்ளைய குத்தவாளி ஆக்காம நீதாம்மா காப்பாத்தணும்னு சொல்லி அழுதாருங்க. என்ற குடும்பம் நியாயத்தை மட்டும்தான் பேசுவோம்னு சொன்னேனுங்க. அதை கேட்டு இந்த மனுஷன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா அழுதாருங்க. ஒரு பெரிய மனுஷனே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து அழும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சுங்க. அதனால இவர் சொல்றபடியே பஞ்சாயத்துல சொல்லலாம்னு முடிவு பண்ணோமுங்க. அப்படி நாங்க செஞ்சா எங்களுக்கு என்ன பிரயோசனம்னு கேட்டானுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொன்னாரு. கேக்குறது பரமேஸ்வரி ஆச்சுங்களா? சரியா கேட்கணும் இல்ல? நீங்க பாக்குற பண்ணையம் பூராவும் என்ற பொண்ணு கற்பகத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டேனுங்க. பெரிய மனுஷன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பொசுக்குன்னு சரின்னு சொல்லிவிட்டாருங்க. அதனால நானும் என்ற பொண்ணு கற்பகத்துக்கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுனால இந்த குடும்பத்தோட மானம் மறுவாத கௌரவம் இதெல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டேனுங்க. ஏனுங்க சம்பந்தி, நான் சொன்னது சரிதானுங்களே? என்னங்கப்பா இது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. ஊர்க்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத விட வீட்டுக்குள்ள தலை குனிஞ்சு நிக்கிறது ஒன்றும் கேவலம் இல்ல. ஏண்டி நேத்து என்னமோ நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு சமாதானமா போனியா? அப்ப நீ பஞ்சாயத்துல மனசார சொல்லல, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் சொன்ன. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. புருஷன் முட்டாட்டியே சமாதானம் சொல்லி வாழ வைக்காம எங்க அப்பா கிட்ட எங்க சொத்தை குடுன்னு வாக்கு கேட்டிருக்க. 6 டு பண்ணையத்தான் 6 பண்ணாட்டு பாக்குறது. இங்க பார், உன் பொண்ணே எனக்கு தேவையில்ல. மரியாதையா கூட்டிட்டு வெளிய போ. அப்பா கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளுங்கப்பா. தள்ளுவீங்க ஏங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுங்க பாப்பா. உங்க ஊருக்காரங்கெல்லாம் செத்தா போயிட்டாங்க. அத்தனை பேரும் உசுரோட தானே இருக்காங்க. மாப்பிள்ள தம்பி, சட்டம் தெரியாம துள்றீங்க. கருவை கலைச்சதுக்கு சட்டத்துல என்ன தண்டனைன்னு தெரியுங்களா? என்ற பொண்ண அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒரு குத்தம். என்ற பொண்ண பட்டி போட்டு கொல்ல முயற்சி பண்ணதா ஒரு குத்தம். என்ற பொண்ணு கிட்ட வரதட்சணை கேட்டு குடும்பமே சித்திரவதை பண்ணதா ஒரு குத்தம். இப்படி ஒவ்வொரு குத்தத்துக்கும் தண்டனைய கூட்டி கூட்டி பார்த்தா குறைஞ்சது 10 வருஷத்துக்காவது நீங்க எல்லாம் ஜெயில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்து நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன நீங்க பயமுறுத்திட்டா நாங்க பயந்துருவோமா? நீங்க சொல்றது எதுவும் உண்மை இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். சாட்சி சொல்ல போறது உங்க ஊரு சனங்க தான்றதை மறந்துடாதீங்க மாப்ள. நீங்க பயமுறுத்திட்டா நாங்க பயந்துருவோமா? நீங்க சொல்றது எதுவும் உண்மை இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். சாட்சி சொல்ல போறது உங்க ஊரு சனங்க தான்றதை மறந்துடாதீங்க மாப்ள. ஜனங்க சாட்சியை தான் சட்டம் நம்பும். யானுங்க சம்பந்தி, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறீங்களா இல்ல மறுக்கா பஞ்சாயத்தையே கூட்டலாங்களா? இத பாருங்க, எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க. பணயத்தை இனிமே கற்பகத்தோட பொறுப்புல விடுறதா நான் முடிவு பண்ணி போட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் அவ தானே பார்க்கணும். இவளுக்கு என்ன தெரியும்? நீங்க இவகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. அடையானுங்க மாப்ள, படிக்காத சம்பந்திய பண்ணையத்தை பாத்துக்கிட்டு இருக்கும்போது படிச்ச என்ற பொண்ணு பார்க்க மாட்டாளா? திட்டம் போட்டு 2 திருடிகளும் சத்தியம் பண்றீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கொடுக்கறதா முடிவு பண்ணி போட்டேன். அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருந்த என்ன பைத்தியக்காரனாக்குறது நீதான்டா. நீ மட்டும் இவளை அடிச்சு கர்ப்பத்தை கலைக்காம இருந்தா நான் என்ன இந்த வீட்டு படிக்கட்டு இறங்கி இவங்க என்னோட தலைகுனிவுக்கு நீ தாண்டா காரணம். என்னோட மானம் மறுவாத கௌரவம் எல்லாம் போனதுக்கு நீ தாண்டா காரணம். இது என்கிட்ட இருக்கிறது வெறும் உசுறு தாண்டா.
அதை எடுத்து போட்டு உன்ற வீரத்தை நிலைநாட்டிக்கோ. ஐ பொண்ணம்மா, வா போய் மொத்த சாவி எடுத்துட்டு வா. பாடு சொல்றல்ல, வா. டேய் சத்தி, உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தனே எதுக்குடா? உன்ற அப்பனை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கா? டேய், இந்த குடும்பத்துடைய மானம் மரியாதை நிம்மதி எல்லாமே போச்சுடா. தலைமுறை தலைமுறையா இந்த பண்ணைய ஆம்பளைங்க தாண்டா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீ, ஒரு பொம்பளை பண்ணைய பார்த்து அதுல நான் வாழணுமா? சொல்லுடா, அதுல நான் வாழணுமா? இந்தாங்க. கற்பகம், கொஞ்சம் மான கூப்பிடாருல்ல, இப்படி வந்து இல்ல. சொன்ன சொல்ல தவறி எனக்கு பழக்கம் இல்லை. நீ சொன்ன மாதிரி ஊர் மத்தியில என்ற கௌரவத்தை காப்பாத்திட்ட. நான் சொன்ன மாதிரி எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ற பேத்தியுடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு, உசுரோட இருக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனா இப்போ என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போப்பான்னு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறப்பா, வேண்டிக்கிறப்பா. சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா. சம்பந்தி, கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாத்திருவான் இந்த ரத்தின சபாபதி. நீங்க எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு ரொம்ப நன்றி. டே சத்தி, உலகத்துல பிரசவ வலிக்கு மேல ஒரு வலி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா அதுக்கு மேலேயும் ஒரு வலி இருக்குன்னு காமிச்சு கொடுத்துட்டாடா. உன்னை பெத்ததுக்கு இன்னும் நாங்க என்ன அனுபவிக்கணுமோ தெரியல. போடா. அம்மா, ஏன அடி பாவீங்களா? என்ற குடும்பத்தோட மொத்த நிம்மதியை கெடுத்து என்னைய குற்றவாளி ஆக்கிட்டீங்களேடி. நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த என்ற குடும்பத்துல உன்ற பொண்ணு எப்ப காலடி எடுத்து வச்சாலோ கரையா அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்ற நிம்மதியை அழிச்சிட்டான். முதல்ல என்ற நிம்மதியை கெடுத்தீங்க, அப்புறம் என்ற அப்பனோட கௌரவத்துக்கு வேலை பேசுனீங்க. இப்போ என்ற அம்மா, என்ற அப்பாத்தா எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்க. என்ன பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் செய்யலன்ற ஆயுதத்தை கையில எடுத்துட்டீங்களா? ஆயுதத்தை எடுத்தவனுக்கு அந்த ஆயுதத்தால தான் சாவுன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. ஏண்டி புருஷன் பொண்டாட்டி உறவுக்கே வேலை பேசிட்டேல்ல? ஏங்கண்ணா, மாப்பிள்ள சொல்லிட்டு போனது உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? நான் காதுலயே வாங்கிக்கலமா. எனக்கும் போல, அதான் உன்கிட்ட கேட்டேன். ஐயோ கண்ணு, நிறைய நேரம் உன்ற புருஷன் சோகத்துல பேசுறானா கோபத்துல பேசுறானே புரிய மாட்டேங்குது. ஆமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்லைங்கம்மா. ஏங்கண்ணு?
இந்த சாவி கொத்து என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். குடிங்க. அட புடிங்கண்ணா. கண்ணம்மா, ஏன் அங்க தனியா உட்காந்துட்ட? இங்க வந்து எங்களோட உட்காரு. பரவாயில்ல பாரதி, நான் எப்பவும் இங்க தானே உட்காருவேன், இங்கேயே இருந்துடுறேன். பாத்தியா, இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. இனிமேல் நீ வேற நான் வேறயா? சரி, நீ வர வேண்டாம், உன்ற கூட நானே வந்து உட்கார்றேன். பரவாயில்ல பாரதி, நீ உட்காரு, நானே வரேன். இனிமேல் நீ என்ற கூட தான் சாப்பிடணும். டேய் கணபதி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? 8 தோசை சாம்பார்ல முக்கி அமுக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் தக்காளி சாதம். நீ? நான் சாம்பார் சாதம். கண்ணம்மா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? அது நான் வந்து பரவாயில்ல சொல்லு, இதுல என்ன இருக்கு? பழைய சோறு ஊறுகாவும் தான். பழைய சோறுனா நேத்து ஆக்குனதா, முந்த நாள் ஆக்குனதா, இல்ல அதுக்கு முந்த நாள் ஆக்குனதா? டேய் கணபதி, கண்ணம்மாவை கிண்டல் பண்ண ஓங்கி அப்பிடுவேன். பாவம், அவ என்னடா பண்ணுவா? இருக்கிறது தானே கொண்டு வருவா. உன்ற ஆட்டமே ஒரு குழப்பமா இருக்குதே பாரதி. முதல்ல நீ கொண்டு வந்த 8 தோசை சாப்பிடு. என்ற சாப்பாட்டை கண்ணம்மாக்கு கொடுக்க போறேன். கண்ணம்மா சாப்பாட்டை நான் சாப்பிட போறேன். ஐயோ வேண்டாம் பாரதி, எனக்கு பழையதை சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. நீ பெரிய வீட்டு பொண்ணு, நீ உன்ற சாப்பாட்டே சாப்பிட்டுக்க. கண்ணம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணுமா இல்லையா? நீடிக்கணும். அப்போ இந்தா கோழி பிரியாணியும் அவிச்சு முட்டையும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் உன்ற பழைய சாதத்தை சாப்பிட போறேன். பாரதி, உன்ற வாழ்க்கையில நீ பழைய சொத்தை சாப்பிட்டிருக்கியா? உன்ற சாப்பாட்டை மத்தவங்களுக்கு கொடுத்து தானே பழக்கம். உனக்கு யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்லையே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, கண்ணம்மா வேற நான் வேற இல்ல. நீ சாப்பிடு. இல்ல பாரதி, உனக்கு பழக்கமே இல்லாதத சாப்பிட போறியா இல்லையா? ம். கண்ணம்மா, நல்லா இருக்குதா? ம். சிக்கன் பிரியாணி நல்லா தான் இருக்கும். பழைய சோறு திங்கிற நீயே, அது நல்லா இருக்கான்னு பாரு. பாரதி, என்ற சாப்பாடு உனக்கு பிடிக்காது பாரதி. யாரு சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கே. உன்ற அப்பதான் செஞ்சதா? ம், ஆமா. அருமையா இருக்கு. இனி தினமும் இதை எடுத்துட்டு வா. ம்.
பொறுமையா சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். பாரதி, இது அத்தனையுமே நடிப்பா? ஏய், போய் உன்ற வேலையை பாருடா. நீயாவது திருந்தறதாவதுன்னு நினைச்சேன். அடுத்தாப்புல என்ன திட்டம் போட்டிருக்க? கணபதி, இப்ப எதையும் என்கிட்ட கேட்காத. கூட இருந்தே குளிப்பறிக்கிறத கேள்விப்பட்டிருக்கியா? கண்ணம்மா பாரதி கிட்ட மோதி ஜெயிச்சிட்டா. அவளை கவுக்காம எப்படி என்னால இருக்க முடியும்? அப்படின்னா நீ பசுந்தோல் போத்துன புலி அப்படிதான் வச்சுக்க.